எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா, நம்ம காசுகாபியில் இருக்க சின்சானோட ஃப்ரெண்ட்ஸு சின்சான்லாம் சூப்பர் ஹீரோஸாக இருக்காங்க. இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே காசுகாபே தான் காட்டுறாங்க. அது ரொம்பவே டெக்னாலஜி நிறைஞ்ச சிட்டியாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கசாமாவுக்கு தான் ஒரு கால் வருது. என்னென்னு பார்த்தா, இங்கே காசுகாபே பக்கத்தில் தீம் பார்க்கு கிட்ட ஒரு பிரச்சனை, சீக்கிரம் எல்லோரும் வாங்க அப்படின்னு மெசேஜ் வருது. உடனே எல்லா சூப்பர் ஹீரோஸும் அங்கே போய் பார்க்குறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு கடைசியில் பார்த்தா, அங்கே ஒரு பூனை இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு மீன் வியாபாரி இருப்பார் போல். அவர்கிட்ட இருந்து மீனை டெய்லி ஆட்டை போட்டு வந்து சாப்பிட்டுருக்கு. இதுதான் ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்து வைக்கிறாரு. நம்ம நேனி ஃபஸ்ட்டு போகிறாங்க, இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன்னு. நேனிக்கு இருக்கிற பவர் என்னென்னா, யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட விளாண்டே அவங்கள கவுத்துருவாங்க. அதாவது சுப்பு ஜாமான விளாட்டு அந்த மாதிரி வாங்கி நம்ம பூனை கூட பேசுகிறாங்க. நீ ஏன் அதை எடுத்த? அவங்களே கஷ்டப்பட்டு லோன் அடிக்கிறதுக்கு தான் மீன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த பூனையவே ரொம்பவே அழுக வச்சிருச்சு. சரி, பூனையே தப்பு ஒத்துக்குச்சு, தப்பு தான்மா, என்னை விட்டுருமா அப்படின்னு பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம தலைவன் வரான். எல்லோரும் பறப்பாங்க, ஆனால் நம்ம தலைவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பறப்பான்ல. எப்படின்னு தெரியுமா? அவனோட பாம்பை வச்சு ஃபார்ட்டை வச்சு அவன் பறந்துட்டுருப்பான். ரொம்பவே காமெடியாக இருக்குல்ல. இப்போ அவங்களாம் பேஸுக்கு போய் மெசேஜை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனையோட வியாபாரிகிட்ட ஏற்கனவே ஒரு ஃபுட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃபுட்டை திறக்க முடியல அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபுட்டை நான் திறந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை திறக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் மசாவை நல்லா கிழிக்க ட்ரை பண்ணுறான், முடியவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பான இடத்துல கிழிஞ்சு நேனி மேலேயே விழுந்துருச்சு. அப்புறம் நம்ம நேனி ரொம்பவே கடுப்பாகி ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆனால் இதே நேரத்தில் தான் நம்ம கசாமா ஒன்று நோட் பண்ணுறான். அந்த கிழிச்ச கவரை பறித்து பார்க்குறான். இதை எந்த பக்கத்தில் இருந்து கிழிச்சாலும் ஈஸியாக கிழிந்தால் பேப்பரில் போட்டிருக்கு, அப்புறம் ஏன் கிழிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறான். இதே நேரத்தில் தான் எல்லா இடத்துலையும் காமிக்கிறாங்க, பால் பாக்கெட்டு கிழிச்சா ஒழுங்காகவே கிழிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் நம்ம மாஸ்டர் சக்கம் தான் கட்டுறாங்க. ஒரு சாஸ் பாக்கெட்டு அதை அவங்க கட் பண்ண இடத்துல கிழிக்கலான்னு பார்த்தா அவங்க மேலேயே தெரிச்சிடுது. என்னடா இது, ஒரு பால் பாக்கெட்டை கூட ஒழுங்காக பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகியோ மேடம் வேறு ரொம்பவே கடுப்படுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கசாமுக்கெலாம் ரொம்பவே கடுப்பாயிடுது. நம்ம ஊரில் ஏதோ நடக்குது, எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, இதுக்கு யாரோ ஒரு வில்லன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். இந்த நேரத்தில் வர நம்ம கேப்டன் கால் பண்ணிடுறாரு. யார் கேப்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிலவும் ரொம்பவே மோசமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வந்து ஏதாவது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வந்து ஹீரோட்டேருந்து கனெக்ஷன் கட் ஆகுது. நிலமை ரொம்பவே மோசமாக ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் சீக்கிரம் இந்த இடத்துல வந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லையில் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. நம்ம கசாமாங்களாம் வெரிசல் ஆயிடுச்சு. ஏதோ பிரச்சனை, வாங்க நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஆகாயத்து மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போய் என்னென்னு பார்த்து நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை தீர்த்துட்டு வரலான்னு எல்லோரும் போகிறாங்க. போகிற வழியில் தான் நோட் பண்ணுறாங்க ஒரு பெரிய டேஞ்சர். என்ன டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் இருக்குது அவங்க போகிற வழியில். பிளாக் ஹோல்னால் ஒன்றும் இல்லை, ஈர்க்கிறது அந்த புவி ஈர்ப்பு விசையால். அதே மாதிரி அவங்க ஸ்பேஸ் இப்போயும் ரொம்பவே இருக்குது. நம்ம நேனி சொல்கிறாங்க, ஏதாவது ஐடியா வச்சுருக்கியான்னு சொல்லல. கசாம ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு சுற்றுவோம், அப்போ நம்ம உஷர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. கசாமா சொன்ன மாதிரியே எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிடுறாங்க. என்னடா போயிட்டீங்க அப்படின்னு போகல. கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் கண்ண மூடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் வந்து வந்துடுறாங்க. கசாமா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்படியே அவங்க போக வேண்டிய பிளானட்டுக்கும் சேர்ந்து வந்துடுறாங்க. இங்கே தான் நம்ம வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. போகிற வழியில் நம்ம கசாமா என்னத்தை பார்க்குறான். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு குச்சியாக ஆண்டனா மாதிரி நின்றுட்டுருக்கு. என்னன்னே தெரில, இவங்களுக்கும் என்ன தெரியல. சரி வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போகிறாங்களா. ஆனால் அங்கே தான் ஒருத்தர் இருக்கார். நீங்களாம் யார், எங்கே போகிறீங்க? நான் தான் இந்த இடத்தோட காவலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதே நம்ம கசாமா அவங்க விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு, நாங்களும் சோல்ஜர் தாங்க காசுகாப்பிலேருந்து. ஓ, நீங்கள் பிரச்சனையும் தேடி வந்திருக்கீங்களா, வாங்க உங்கள் பிரச்சனையை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளாக்கெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த ஒரு கிளாக் தான் காரணம். இந்த கிளாக் நேராக இருந்தால் நீங்கள் உங்கள் மாதிரி சாக் ஸ்டிக் உடையிறது, பேப்பரை உரிக்கிறது கரெக்டாக நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் காசுகாப்பியோட கிளாக்கு. அப்படியே கண்ணில் காமிச்சிட்றாங்க. உடனே கண்ணில் காமிச்சோன்னே எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போய் திருப்புறது தானே வேலை, திருப்பி விட்டு வந்துடுவோன்னு. மசாவுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது ஏற. அதனால் நம்ம சின்சான் அவனோட பறக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி மசாவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறான். மசாவும் ஒரு வழியாக மேலே போய் சேர்ந்துடுறான்.
கசாம நினைக்கிறான் மேலே வந்தாச்சு, சரி நம்ம இப்போ எப்படி குதிக்கிறது அப்படின்னு நினைக்கல. இதோ இப்படி குதிச்சு தான் திருவணும் அப்படின்னு சொல்லி சின்சான் குதிச்சு காமிக்கிறான். உடனே எல்லோரும் சரிஞ்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அலே சின்சான் எங்களை சாவடிக்காமல் விடமாட்டி போல அப்படின்னு சொல்லிட்டு கசாமா ரொம்பவே திட்டுறான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம சீஃப் ஷீரோட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே நிலமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, ஆளாளுக்கு எதோ பண்ணிருக்காங்க, ஒன்றுமே கரெக்டாகவே நடக்க மாட்டேங்குது நம்ம காசுகாபேயில், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணிடுறாங்க. இதுக்கிட்ட நம்ம சின்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போகிறப்ப எல்லாத்துக்கும் நாருது. என்ன பண்ணுறது, அவன் பறக்கிற ஸ்டைல் அப்படி. அவன் உடனே கிளாக்கை திருப்ப பார்க்குறான். ஆனால் எல்லாமே ஸ்லைட் ஆகிட்டாராங்க. நம்ம கசமாக சொல்கிறான், நாங்கள் கீழே போய்க்கிறோம்டா அப்புறம் திருவிடா அப்படின்னு. நம்ம எல்லாம் கீழே போனதுக்கப்புறம் சின்சான் கரெக்டாக திருவுறான், கிளாக்கையும் சரி பண்ணிடுறான். இதனால் காசுகாபேயில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் திரும்ப காசுகாபே போகிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல ஃபோன் பண்ணி, இங்கே எல்லாமே கரெக்டாகிடுச்சு, உங்களோட மிஷின் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்றாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய எபிசோட் நம்ம சேனலில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நான் வரட்டா? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் நம்ம கொங்கு நாட்டு லாங்குவேஜை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா, பை.